கப்பல்கள் காலி, ஏற்றுமதி முற்றிலும் நிறுத்தம், உண்பொருள்கள் எதுவும் வேண்டாம், சீனா எடுத்த அதிரடி முடிவு, பட்டினியை நோக்கி அமெரிக்க விவசாயிகள். இதே ரீதியில் போனால் சோமாலியாவை விட மோசமான வாய்ப்பு. என்னையா செஞ்சு வச்சிருக்க ட்ரம்ப்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான வர்த்தக போர் அமெரிக்காவின் விவசாய பொருளாதாரத்தின் முதுகெலும்பையை உடைத்துவிட்டது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகள் அமெரிக்க விவசாயிகளின் உலக சந்தைகளில் இருந்து தனிமைப்படுத்தி பெரும் நெருக்கடியில் தள்ளியுள்ளது. ட்ரம்பின் வர்த்தக போரினால் சீனாவுக்கான அமெரிக்க விவசாய பொருட்களின் ஏற்றுமதி முற்றிலும் நின்றுவிட்டது. இது அமெரிக்க விவசாயிகளுக்கு ஒரு பெரும் இழப்பாகும். அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக துறைமுகங்களில் ஓக்லாந்து போன்ற இடங்களில் ஏற்றுமதி நடவடிக்கைகள் பெருமளவு குறைந்துவிட்டது. கப்பல்கள் சரக்கு இல்லாமல் தேங்கி கிடக்கின்றன. ஐயோவா முதல் வாஷிங்டன் வரையிலான மாநிலங்களில் விவசாயிகளின் தானிய கடன்கள் விற்கப்படாத பயிர்களால் நிரம்பி வழிகிறது. ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு பெருகி வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. சீனா அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்வதை கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டதாக தெரிகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் சோளம் ஏற்றுமதி 94% சரிந்துள்ளது. சோயாபீன்ஸ் மற்றும் பிற தானியங்கள் வாங்குவதற்காக பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா போன்ற நாடுகளிடம் சீனா ஒப்பந்தம் செய்ய உள்ளது. இந்த வர்த்தக போர் பாதாம், பால் பொருட்கள், இறைச்சி போன்ற மதிப்புமிக்க ஏற்றுமதி பொருட்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. ட்ரம்பின் கொள்கைகளுக்கு விவசாயிகள் பாதுகாப்பு அளிப்பதற்கு பதிலாக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதை காட்டுகிறது. அமெரிக்கா சோயாபீன் சங்கம் மற்றும் தேசிய விவசாயிகள் சங்கம் போன்ற அமைப்புகள் இந்த வர்த்தக போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. மொத்தத்தில் ட்ரம்பின் கொள்கைகள் விவசாயிகளை பாதுகாப்பதாக கூறப்பட்டாலும் அவை உண்மையில் விவசாயத்துறையை மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது. இந்த வர்த்தக போர் அமெரிக்காவின் விவசாய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தியுள்ளது.